பறவைகள் அரசன் காட்டிய வழியே பரந்த வனத்தின் தென் திசையினிலே பண்பட்ட மனமும் புண்பட்டுத் துடிக்க பத்தினியைத் தேடித் தொடர்ந்து நடந்தாய். பறவைகள் அரசன் காட்டிய வழியே பரந்த வனத்தின் தென் திசையினிலே பண்பட்ட மனமும் புண்பட்டுத் துடிக்க பத்தினியைத் தேடித் தொடர்ந்து நடந்தாய். கற்பையே சிறந்த அணியாய்க் கொண்டவளை, கங்கைக்கு நிகரான தூய்மையுடையவளை, கடல் தாண்டி இலங்காபுரியில் கட்டுக் காவலில் ராவணன் வைத்தான். கற்பையே சிறந்த அணியாய்க் கொண்டவளை, கங்கைக்கு நிகரான தூய்மையுடையவளை, கடல் தாண்டி இலங்காபுரியில் கட்டுக் காவலில் ராவணன் வைத்தான். அசோக வனத்தின் ஜானகி இருந்தாள், அரக்கியர் சூழக் கலங்கித் தவித்தாள். அருகிலிருந்தோர் ராவணனை போற்ற அகத்தில் ராமனை எண்ணியே துதித்தாள். அசோக வனத்தில் ஜானகி இருந்தாள், அரக்கியர் சூழக் கலங்கித் தவித்தாள். அருகிலிருந்தோர் ராவணனை போற்ற அகத்தில் ராமனை எண்ணியே துதித்தாள். என்னவன் வருவான் என்னைத் தேடி, மன்னவன் ராவணன் விதி முடித்து தன்னை வந்து மீட்பார் என்றே தன்னுயிர் காத்து பார்த்துமே இருந்தாள். என்னவன் வருவான் என்னைத் தேடி, மன்னவன் ராவணன் விதி முடித்து தன்னை வந்து மீட்பார் என்றே தன்னுயிர் காத்து பார்த்துமே இருந்தாள். மாதினைத் தேடிச் செல்லும் வழியில் மாதங்க முனிவரின் சீடப் பெண்ணாம் மாதரிற் சிறந்தவள் சபரிதன்னை மாமன்னன் மகனே நீயுங் கண்டாய். வானர ராஜன் சுக்ரீவன் என்பான் வாலி என்னும் மன்னனுக்கஞ்சி வானரரோடு ரிஷியமுக பர்வதத்தில் மறைந்துமே வாழ்கிறான், அவரிடம் செல்க என்றான். நாயகனே உன்னை சபரி அன்னை நாரணன் வடிவில் கண்டு மகிழ்ந்து நானில வாழ்க்கை போதுமென்று நாயகன் திருவடி சென்றுமே சேர்ந்தாள். நாயகனே உன்னை சபரி என்னை நாரணன் வடிவில் கண்டு மகிழ்ந்து நானில வாழ்க்கை போதுமென்று நாயகன் திருவடி சென்றுமே சேர்ந்தாள்.